அதாவது பல பேர் நினைக்கிறாங்க, இவனுக்கு வேறு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு 10 வீடியோ போட்டுக்கிட்டு வெட்டி வேலை பார்க்குறதுனால இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு. நான் பெரும்பாலும் இதுக்குன்னு மெனக்கிறது இல்லை. நான் உடற்பயிற்சி மேற்கிற பொழுது, நடைப்பயிற்சி மேற்கொள்ள பொழுது அந்த இடங்கள் நல்லா இருந்தால் பேசுவேன். எனக்கு என்னென்னாக்கா, நான் 1000 வீடியோ பேசியிருக்கலாம். அதில் ஒரு வீடியோ யாராவது பிரச்சனையை தீர்க்குற மாதிரி, ஆஹா இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு சிந்தனை லேசாக பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், இல்லை நான் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு இப்படி செஞ்சால் பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இந்த 1000 பேரத்தில் ஒருத்தருக்கு அவருக்காண்டி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த 1000 பேருக்காண்டி நான் பேசலை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன். முன்னேறியவர்களுக்கு என்னுடைய வீடியோ ஒன்றும் உபயோகப்படாது. ஆனால் முன்னேற துடித்து கொண்டு இருக்கும் ஒருத்தன், பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிற, கவலைகள் துவைத்த முகங்களை வைத்திருக்கிற ஒருவனுக்குத்தான் என்னுடைய வீடியோ பயன்படும். நான் ஒரு அப்படியே எப்படி சாதாரணம் குடித்தா, பாலை குடித்தா ஒன்றும் இருக்காது, அது பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டு குடிக்கிறாங்கள்ல, ஒரு தெம்பு கிடைக்கும் என்பதனாலே நான் இதை பேசி கொண்டிருக்கிறேன். அதனால் யாராவது ஒருத்தருக்கு அந்த மாற்றங்கள் நிகழலாம் என்ற நம்பிக்கை. இன்னொன்று நான் நிறைய படிக்கிறேன். நான் இறந்துட்டாக்கா என்னோடைய அந்த நான் படித்த கருத்துக்கள் அப்படியே போயிடும். அது 4 பேருக்கு போய் சேரணும். என்னுடைய வீடியோ பார்த்து இன்னொருத்தர் ஏதாவது புதுசாக பேசினாருனாக்கா அதுக்கு பலன் இருக்குது. அதனால் இதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் அந்த வீடியோக்குள்ளே நான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன். நான் பணி ஓய்வு பெற்றதுனால சும்மா உட்காந்துட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தேனாக்கா, எந்த கருத்துக்களையும் பதிவு பண்ணலைனாக்கா நான் வீணாக தான் போயிட்டுருப்பேன். இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் படித்ததுக்கும் ஒரு பலன். அட்லீஸ்ட்டு என்னுடைய கருத்துக்கள் ஒருத்தருக்கு போய் சேருது. சிலருக்கு தேவைப்படலாம், சிலருக்கு அதிக பிரசங்கியாக இருக்கலாம், என்ன எப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் அந்த யாருக்கு தேவைப்படுகிறதோ நம்ம உதவி கூட தேவைப்படாத ஆளுகளுக்கு உதவி செஞ்சு என்ன, நான் உதவி செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம், அது வேஸ்ட்டு. ஆனால் தேவைப்படுற ஒரு ஆள் இருப்பான். நாம் பண்ணுற உதவி, இந்த உதவி அவர் பண்ணாருங்க, எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றம் வந்தது அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஆட்களுக்கு அந்த உதவியை செய்ய வேண்டும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம பேசுகிற 4 வார்த்தைகள் கூட யாரையாவது ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லலாம். அந்த நம்பிக்கையில் தான் நான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன்.